செலுத்துகிற ராஜா ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லார் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் நாம் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறவரை ஆராதிக்கலாம். அவர் ஒருவரை துதிக்கும் கனத்திற்கும் எல்லா புகழுக்கும் எல்லா ஸ்தோத்திரத்துக்கும் காரணகராக இருக்கிறபடினாலே எல்லாரும் மகிமைப்படுத்தும், கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிற ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பிதாவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீரே என் ராஜா, நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா, நீரே என் ராஜா, நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா.
அன்பின் பரலோக பிதாவே, நல்லவழிக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை நீ பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஜனங்களை ஆசீர்வதிங்க. பல தடைப்பட்டிருக்கிற ஜனங்களை தடைகளுக்கு கொண்டு வரும். இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தினால் நன்மையினால் கர்த்தர் நிரப்புகிறார். பாடல் பகுதியில் நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வருஷத்தை நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, அவை துதிக்கிற செய்திகளை நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். துவக்கம் முதல் முடிவில் நீங்களை ஆண்டு வழி நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. ஆராதனைக்கு விரோதமாக எழுதுகிற அந்த வல்லமையை கட்டப்படட்டும். நிலத்தை கொடுப்பை உண்டது போல உங்களுடைய பிள்ளைகளுடைய வார்த்தைகளை உட்கொண்டு பலப்பட உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. அவர் எழுந்திருந்து ஒரு சில பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்கிறோம். நம்ம எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தருக்கு மகிமை செலுத்தக்கூடிய அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாடல் சொல்ல 70வது பாடலை பாடுவோம். பாடலின் 70. நீரே வாழ்வே தேவா
போட்டிருக்கேன் ஆண்டவரே, நீ எதுவும் பண்ணல. Thank you.
அல்லேலூயா. யெகோவா ரப்பாவாய், வைத்தியராய், யெகோவா ஷம்மாவாய், நம்மோடு கூட இருக்கிற தெய்வமாய் அவர் இருக்கிறார். நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதும் என்று சொல்லுகிறவர். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். யெகோவாயிரே தந்தையாம் தெய்வம், நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராப்பா, சுகரும் தெய்வம், உன் கழுகுகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா, என் துணை இருப்பீர்.
ஸ்தோத்திரங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு நாம் ஏறெடுக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் மூலம் தேவர்கள் நல்ல பிதாவே. நாம் யாவர் நின்றவனமாய் ஒரு பாடலை பாடும்பொழுது நாம் கர்த்தருக்கு காணிக்கப்படுகிறோம். பிதாவே நல்லவடைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாம மகிமைக்காய் பிள்ளைகள் படைத்த காணிக்கைகளுக்கு பிதாவே ஆசீர்வதித்து அங்கீகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்குரிய பிரதிபலன் ஆசீர்வாதங்கள் நன்மைகளை மேலே 100 மடங்கு மேலே நித்திய ஜீவனை கத்தனை கட்டளிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய பொருளாதாரத்திலே செழிப்பு உண்டாகட்டும். அப்பா தேவைகளை கத்தர் சந்திப்பீராக. தேவைகள் போதுமானவரை அப்பாவை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு நடத்தி வந்தக்கூடிய தயவுள்ள கிருபைகளுக்காக எங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கடன் பிரச்சனையோடு பிள்ளை காணப்படுகிற பிள்ளைகளுக்கு கடன்களை அடைக்க வழிவாசலை திறந்து கொடுப்பீராக. அப்பாவை துதிக்கிறத பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே கத்தர் நன்மைகளை கட்டளிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை வாங்கியுள்ள விருப்பங்களை நிறைவேற்ற வேலை இல்லாத தொழில் இல்லாத பிள்ளைகளுக்கு கத்தர் ஏற்ற வேலைகளை தொழிலில் கொடுத்து கத்தர் ஆசீர்வதி. பிள்ளைகளை பற்றி கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிற ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் நல்ல இந்த 5 மாதங்களுக்கு கத்தர் நம்மை அற்புதமாய் நடத்தினார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்மை அற்புதமாய் கத்தர் நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ தேசத்திலே பலவிதமான தீமைகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் வந்தபோது கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கி வந்திருக்கிறது. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஒரு நம்முடைய திருச்சபையின் சார்பாய் அநேக விசுவாச குடும்பங்கள் மாத்திரமல்ல அநேக ஏழைகளுக்கு ஏறத்தாழ ஒரு 50,000 ரூபாய்க்கு அதிகமான அளவிலே உதவி செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல முதியோர் எல்லாம் இந்த ஊரடங்கு நாட்களிலே ஹைகிரவுண்டில் மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்கு 2 மாதங்கள் சில உங்களுக்கு ஆகாரம் கொடுத்து உதவி செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் பாராட்டின பெரிய கிருபைகளுக்காய் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். கர்த்தர் அதை என்ன செய்வார்? திரும்ப கொடுப்பார். தொடர்ந்து நம்ம ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடியாய் கர்த்தருடைய உள்ளத்தில் இறங்கினால் நீங்கள் உற்சாகமாய் நீங்கள் கொடுக்கலாம். தொடர்ந்து நம்முடைய சபையிலே கஷ்டப்படுற மக்களுக்கு உதவி செய்யலாம். இன்னும் வெளியில் இருக்கிற மக்களுக்கு அநேக உதவிகளை செய்யலாம் என்று நினைக்கிறோம். அப்படி நீங்கள் கொடுக்க விரும்புகிறவர்கள் தசமம்
தசமபாகத்தை இருந்து எடுத்து செய்யக்கூடாது. தசமபாகம் தனி, காணிக்க தனி. இன்னும் கர்த்தருடைய உள்ளத்தில் உற்சாகமாக ஏவினால் முன்னாடி கவர் இருக்கிறது. இந்த கவரில் 4 ஃபண்ட் இருக்குது. அதில் நீங்கள் கொடுக்கக்கூடிய தொகை அதில் எழுதி காணிக்கப்பட்டிலே இடத்துல கொடுக்கலாம். அல்லது பின்னாடி மணி அப்படின்னு இருக்கிறாங்க, மணி அவரிடத்துல நீங்கள் பணத்தை கொடுத்து நீங்கள் ரெசிப்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வசனம் சொல்லப்பட்டது, பசியாக இருந்தேன் எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள், தாகமாக இருந்தேன் எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள், வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். கர்த்தர் கேட்டாரு, ஜனங்கள் கேட்கிறார்கள், நாங்கள் எப்போ கொடுத்தோம்? இந்த சிறியில் ஒருவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள். ஏழைக்கு கொடுக்கிறவனுக்கு கர்த்தர் திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா. திருச்சபையில சிறுமைப்பட்ட ஏழை மக்களுக்கு தொடர்ந்து உதவி செய்ய கர்த்தருடைய உள்ளத்தில் ஏவினால் நீங்கள் உற்சாகமாய் கொடுக்கலாம். தொடர்ந்து நம்முடைய திருச்சபை அநேக காரியங்களை, அநேக பிள்ளைகளை படிக்க வைத்திருக்கிறோம். பெருசாக விளம்பரம் பண்ணுறதில்லை. ஆனாலும் கர்த்தர் அறிவார். வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா, நீங்களும் உற்சாகமாய் கொடுப்பதற்கு ஏதுவாய் உங்களுக்கு இந்த காரியங்களை, அறிவிப்புகளை கொடுக்குறோம். கர்த்தர் மாதம் ஒரு முறையோ வாரத்துக்கு ஒரு முறையோ அந்த ஏழைகளுக்கு கொடுக்கிறவர்கள் நீங்கள் கொடுக்கலாம். அதற்கு அன்று ஒரு தனியாக ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்து தொடர்ந்து கர்த்தருடைய வருகை மட்டும் இந்த சிறுமைப்பட்டவர்களுக்கு, ஏழைகளுக்கு கொடுக்க கர்த்தர் அனுக்கிரம் பண்ணுவாராக. ஒரு முதியோர்களுக்கு கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். 2 முறை மாதம் ஒரு முறை பாளையங்கோட்டை பகுதியில் இருக்கிற ஏழைகளுக்கு உணவு கொடுக்க இன்னொரு ஸ்தாபனத்தோடு இணைத்து செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். கற்றுக் கொடுத்த உழைத்த யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதி இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்களை வாசிக்க கேட்கலாம். யாரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக வேதத்தின் மகத்துவங்களை விளக்கி சொல்லுகிற தூயாவியா நம்மோடு கூட இடைவிடும்படியாய் கண்களை மூடி நான் ஜெபிக்கிறார். வேதத்தின் பொருளை விளக்கிட வல்ல போதகராம் ஆவியானவரே, வேதத்தின் பொருளை விளக்கிட வல்ல போதகராம் ஆவியானவரே, வானத்தில் வீழ்ந்து பணிந்திடுவோமே, வானத்தில் வீழ்ந்து பணிந்திடுவோமே, பரிசுத்தமாவோமே, நாங்கள் பரிசுத்தமாவோமே, எங்கள் தாகத்தை தீருமையா, அபிஷேகத்தை தாருமையா, எங்கள் தாகத்தை தீருமையா, அபிஷேகத்தை தாருமையா. பரமதகப்பனே, நீங்களோடு பேசும் உடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தினால் உடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கட்டும். என் செவிகள் விருத்த சேதனம் பண்ணப்படட்டும். லீதியாவின் உள்ளத்தை திறந்தறிந்த சர்வவல்லமுள்ள தேவன், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயங்கள் திறக்கப்படட்டும். என்னுடைய பிள்ளைகளோடு கூட தங்கியும் வாசம் பண்ணும். வியாதி மறையட்டும், தரித்திரங்கள் சாபங்கள் மாறட்டும். ஒவ்வொருவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தி தகுதிப்படுத்தப்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அந்தகார வல்லமைகள் கட்டப்படட்டும். பெரிய காரியங்களை செய்ய ஆசைப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமாம். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்கள். என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை முன்னிடத்தில் பத்திரப்படுத்து. யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை தங்களுடைய இருதயத்திலே பத்திரப்படுத்துகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே ஜீவனை கற்றுக் கொடுப்பார். நித்திய ஜீவனை கற்றுக் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். பிழைப்பு என்று சொன்னால் ஏதோ இந்த உலகத்திலே வாழ்க்கிற வாழ்க்கை மாத்திரமில்லை, அவருடைய வார்த்தைகளை பத்திரப்படுத்துகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, ஜீவனை,
சேமத்தை கொடுக்கிற சர்வவல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய இந்தியா தேசம் சுதந்திரம் அடைந்து 74 ஆண்டுகள் ஆகிவிட்டாலும் இன்னும் நம்முடைய தேசத்திலே ஜனங்கள் பிழைப்பதற்கு வழி இல்லாதவர்களாய், ஒவ்வொரு மாநிலங்களை விட்டு மாநிலங்கள் இன்னும் தேசத்தை விட்டு தேசத்தை கடந்து சென்று பிழைக்கிறவர்களாய், அங்கே பிழைக்க வழி இல்லாமல் மறுபடியும் தேசத்துக்கு திரும்புகிற ஒரு அவலமான நிலை நம்முடைய தேசத்திலே காணப்படுகிறது. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். காந்தியடிகள் அவர் இவ்வாறாய் சொன்னார், ஒரு பெண்மணி தன்னுடைய சரீரத்திலே தங்க ஆபரணங்களை அணிந்து கொண்டு இரவு 12 மணிக்கு இன்றைக்கு தனியாக தேசத்திலே நடந்து போய் பத்திரமாய் திரும்புகிறாளோ அன்றைக்கு தான் தேசத்துக்கு ஒரு உண்மையான சுதந்திரம் என்று சொன்னார்கள். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு பட்ட பகலிலே பலவிதமான தீமைகள். கடந்த நாளிலே பார்க்கும் பொழுது ஒரு நேற்று டிவியில் நினைக்கிறேன், தகப்பன் சொத்துக்கா தன்னுடைய மகனையே சுற்றிலால மண்டையில் அடிச்சு கொலை செய்கிறார். பட்ட பகலிலே கொலை கொள்ளை, ஒரு செல்போனை பிடுங்குகிற காட்சிகள், அது மாத்திரமல்ல நகைகளை பிடுங்கும் பொழுது அப்படியே வண்டியில இழுத்துட்டு போற காட்சிகள். இன்னும் நம்முடைய தேசம் அடைய வேண்டிய அளவிலே விடுதலை அடையவில்லை என்றுதான் அர்த்தம். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் இயேசு சொல்லுகிறார், குமாரனாகிய இயேசு விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். விடுதலை என்பது, சுதந்திரம் என்பது கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. அபிஷேகத்தினால் முகம் புரிந்து போம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் அந்த அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்ட இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை பத்திரப்படுத்துகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில வறட்சி இருக்காது, தாழ்ச்சி இருக்காது, குறைவு இருக்காது. வாழ என்ன வழி என்று திணற வேண்டிய அவசியம் இல்லை. வாழ வைக்கிற தெய்வம், ஜீவனை கொடுக்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்திலே பத்திரப்படுத்து. சிறு பிள்ளைகளுக்கு ஒரு பொருளை கொடுப்போமானால் சொல்லுவோம், பத்திரமா வச்சுக்க, மிகவும் கவனம். இன்றைக்கும் ஏடிஎம்ல பணம் நிரப்ப போகிற பணப்பெட்டியோடு கடந்து செல்கிற வாகனங்கள்ல துப்பாக்கி ஏந்திய போலீசார் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் திருடன் தப்பி வண்டியை கடத்தி கொண்டு போயிடறான், ஏடிஎம் மிஷினே தூக்கிட்டு போயிடறான். நான் கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்கிறார், இஸ்ரவேலரை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அல்லேலூயா. காவல்துறை அறிவிப்பு கொடுத்திருக்கிறது, வெளியில போறவங்க விலை உயர்ந்த பொருட்களை கொண்டு போகாதீங்க. ஏன்னா பஞ்சம் தேசத்தில் அதிகமாய் காணப்படுகிற, வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாய் காணப்படுகிறபடினாலே வழிப்பறி திருட்டு அதிகமாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ராணுவத்துல ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்கிறார், அவருடைய குடும்பத்தில் 2 பேரை கொலை செய்து அவருடைய வீட்டை கொள்ளையடித்திருக்கிறார்கள். பலவிதமான தீமைகள் தேசத்தை சூழ்ந்திருந்தாலும் அப்படி இரத்த கோட்டைகளை மறைந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் விசேஷித்த பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, தமக்கு பயந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சூழ தூதரை பாளையம் இறங்கி பாதுகாக்கிற தேவன். ஆமென். உங்களுக்கு எனக்கு கர்த்தர் தூதரை வைத்து பாதுகாக்கிறார். பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உங்களை தங்களுடைய கைகளில் என்ன செய்வார்களாம், ஏந்தி கொண்டு போகிற தேவன். என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவிக்கிற தேவன். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சங்கீதம் 91:12. அல்லேலூயா. 91 சங்கீதம் 91:12 சொல்லப்பட்டிருக்கிறது, தூதர்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. 91:11 வசனத்திலே சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தூதர்களுக்கு கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஆமென். 8ஆம் மாதம் வரை தேவனாகி கர்த்தர், நீ எங்கெல்லாம் போனீங்களோ எங்கெல்லாம் வந்தீங்களோ கர்த்தர் தூதர்களை கொண்டு கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். மறைந்திருந்து தாக்குகிற சத்ருவுக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும்
உங்களை என்னை தேவன் தப்புவிக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்துப் பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ண. அவரை போற்றி துதித்துப் பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ண. ஹல்லேலூயா. அல்லேலூயா. கொள்ளை நோய்க்கும் பொல்லாத மனிதர்களுக்கும் பொல்லாத எல்லா தீங்குகளுக்கும் தேவனாகி கர்த்தர் உங்களை என்னை பாதுகாக்கிற தேவன். ஆமென். யாரை பாதுகாப்பார் என்றால் அவருடைய வார்த்தைகளை பத்திரப்படுத்தி வைக்கிற பிள்ளைகள். எப்படி பத்திரப்படுத்த வேண்டும் என்றால் கண்ணின் மணியை போல பத்திரப்படுத்துகிற பிள்ளைகளை கர்த்தர் கண்ணின் மணி போல பாதுகாக்கிற தேவன். ஆமென். ஆமென். சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். உங்களை தொடர்றதுக்கு முன்னாடி தேவனை தொட்டுட்டு தான் உங்களை தொட முடியும். அப்படி தேவனை தொடுவதற்கு இந்த உலகத்துல எந்த ஒரு சக்திக்கும் அதிகாரமும் கிடையாது, வல்லமையும் கிடையாது. உலகத்தில் இருக்கிற சாத்தானை காட்டிலும் என் தேவன் பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. கையில் வைத்து சொல்லுங்க, இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். தேவன் பெரியவர், தேவன் பெரியவர். இயேசு பெரியவர். இயேசு பெரியவர். இந்த மகா பெரிய தேவன் வானத்திற்கும் பூமிக்கு சொந்தக்காரர் அவர். ஆமென். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனது பாதப்படி. பாதப்படி என்று சொல்லுகிற மகா பெரிய தேவன், ஆமென். காணப்படாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன், ஆமென். ஒருவரும் கண்டு உயிரோடு இருக்க முடியாது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சர்வவல்லமையுள்ள தேவன், தம்முடைய வார்த்தையினால எல்லாவற்றையும் உண்டாக்குற தேவன் உங்களை காக்கிறார். ஆமென். உங்களை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளை பத்திரப்படுத்துகிற பிள்ளைகளை, பத்திரப்படுத்தி காக்கிற பிள்ளைகளை அவர் காக்கிற தேவன். தேவனுடைய கட்டளைகளின்படி நடக்கிற பிள்ளைகளை கர்த்தர் எல்லாரையும் காட்டிலும் உயர்வாய் கர்த்தர் வைப்பார். ஆமென். 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 வேதத்திலே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இவ்வாறாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 14:15. நீங்கள் ம். என்னிடத்தில் அன்பாயிருந்தால் நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். கைக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் தம்முடைய அன்பை விளங்க பண்ணி இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை தந்து தம்முடைய அன்பை பிதாவாகி தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். தம்முடைய ஜீவனே உங்களுக்காக எனக்காக தந்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் இந்த அன்பிற்கு, கிறிஸ்துவுடைய அன்பிற்கு நாம் பதில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும். யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம். நான் மெய்யான காட்சியை ம். பிதா காட்சி கொண்டக்காரர் ம். என்னில் கண்காலத்துக்கு குடியேறுவோ ம். அதை அவர் அறுத்து போடுகிறார். ம். கை கொண்டு குடியேறுவோ ம். அதை அதிக கைகளை கொடுக்கும்படி அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அதை சுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. என் பிதா திராட்சை தோட்டக்காரர், அவரே மெய்யான திராட்சை செடியாய் இருக்கிறார். அவர்களே நிலைத்திருக்கிறவர்கள் கனி கொடுப்பார்கள், மிகுந்த கனி கொடுப்பார்கள். கனியிலே நிலைத்திருக்கிறவர்களாக காணப்படுவார்கள். ஆமென். மிகுந்த கனி கொடுக்கும்படியாய் கொடிகளை கர்த்தர் தரித்து போடுகிற தேவன் அல்ல. திராட்சை தோட்டங்களை நாட்டி அதை பயிரிடுகிறவர்கள் இவ்வாறாய் சொல்லுகிறார்கள், திராட்சை கொடிகளை அறுத்து போடுவதில்லை. திராட்சை கொடிகள் மேலே படர்கிற அந்த கயிறுகளை விட்டு கீழே தொங்கும் பொழுது தொங்குகிற அந்த கொடிகளை தூக்கி மறுபடியும் அதிலே படரும்படியாய் தொங்க விடுவார்களாம். கரங்களை வைத்து ஒரு அருளே சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் அதிலே பழுதடைந்த இலைகள் கொலைகளை அவர்கள் தரித்து கொள்வார்கள், சுத்தம் பண்ணுவார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கரங்களை வைத்து ஒரு அருளே சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கொடிகளை அறுத்து போடுவதில்லை,
கீழே தொங்கிக் கொண்டிருக்கிற கொடிகள். தொங்கிக் கொண்டிருக்கிற கொடிகள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், பிதாவாகிய தேவனுடைய அன்பை விட்டு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நீங்கள் விலகி போவீர்களானால், தேவன் சபையிலே உங்களுக்கென்று ஒரு மெய்ப்பரை, போதகரை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க விலகி போகும்போது அந்த கொடிகளை எடுத்து மறுபடியும் நாங்க பிதாவோடு இணைக்கிறவர்களாக கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். தேவையில்லாத அசுத்தமான காரியங்களை, கெட்டுப்போனவைகளை சுத்தம் பண்ணும்படி ஆவியானவர் சபையில அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் சகல சத்தியத்திலே வழி நடத்தி நீங்கள் மிகுந்த கனி கொடுக்கும்படியாய், கனியிலே நிலைத்திருக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தர் இங்கே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னில் அன்பாயிருக்கிறவன் என் கற்பனைகளை கைக்கொள்வான். 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 14:23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். அல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளை, வசனங்களை கைக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு தேவனுடைய அன்பு உண்டு. அல்லேலூயா, ஆமென். கைகளை வைத்து சொல்லுங்க, நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன், பயந்து நடப்பேன். கர்த்தருடைய வார்த்தைகளை என்னுடைய இருதயத்திலே பத்திரப்படுத்துவேன். ஞானி சொல்லுகிறார், உன்னுடைய இருதயமாகிய பலகையிலே அதை என்ன செய்து கொள், எழுதிக்கொள். உன்னுடைய நெற்றியிலே அடையாளமாய் போட்டுக்கொள். அப்படின்னா என்ன அர்த்தம்? போகும்போதும் வரும்போதும் தேவனுடைய வார்த்தை உங்களுடைய மனதில் வந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த உலக பாருங்கள், கவலைகள், லௌகிக கவலைகள் உங்களை ஒடுக்கும் பொழுது நீங்கள் அதற்கு பதிலாய் அவைகளை நினைத்துக் கொண்டிராமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, அதற்கு பதில் வேதாகமத்திலே சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுடைய வாயில நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். அல்லேலூயா. என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் கற்பனைகளை கைக்கொள்வான். அவரிடத்தில் அன்பாயிருக்கிறவன் ஏற்கனவே கற்பனைகளை என்ன செய்யறானா, கைக்கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அவன் மேலே பிதாவாகி தேவன் அன்பாயிருக்கிறார். ஆமென். பிதாவுடைய அன்பு உங்களிடத்தில் காணப்படுமானால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு இல்லாமல் கர்த்தர் அற்புதமாய் நடத்துவார். அல்லேலூயா, ஆமென். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. யோவான் 11:25 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று. இயேசு அவரை நோக்கி, நானே உயிர்த்தெழுந்தும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. யோவான் 6:51 சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அல்லேலூயா. அவருடைய மாம்சத்தை புசிக்கிறவர்கள் பிழைக்கிறவர்களாக காணப்படுவார்கள். பிழைப்பு என்று சொன்னால் இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கை அல்ல, அவரோடு கூட நித்தியமாய் வாழ்கிற வாழ்க்கை. இந்த உலகம் அழிவிற்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. தேசங்கள் அந்தி கிறிஸ்துவுக்கு ஆயத்தமாய் இருக்கிறது. ஆனா கர்த்தருடைய ஜனம் கர்த்தருடைய வார்த்தையிலே பலப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகளை பத்திரப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். வேதம் உங்களுக்கு பிரியமாய் காணப்பட வேண்டும். வேதம் உங்களுடைய மனமகிழ்ச்சியாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, ஆமென். வருஷத்துக்கு குறைந்தது ஒரு முறையாக நீங்கள் வேதத்தை வாசித்து முடிக்க வேண்டும். வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் எழுதி வைக்க வேண்டும். அதை மனப்பாடம் பண்ண வேண்டும். அதை வானிலை அறிக்கை செய்கிறவாய் காணப்பட வேண்டும். சங்கீதம் 1ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. நைட் தூக்கம் வரலையா, உருட்டு படுக்காம உடனே செய்யுங்க, முகத்தை கழுவிட்டு வேதத்தை வாசியுங்கள்.
வேத வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்கள். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆமென். திடீர்னு 1:30 மணிக்கு 2 மணிக்கு திடீர்னு லேசா வெளிச்சம் தெரியுதுன்னு பார்த்தா வாஸ்தவமா அப்படியே பைபிள் வாசிக்கிறத பார்க்க முடியாது. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இரவு பகலும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கிற பிள்ளைகள், வாசிக்கிற பிள்ளைகள், அது எழுதியிருக்கிறபடி கை கொள்ளுகிற பிள்ளைகள் இந்த உலகத்திலே பிதாவுடைய அன்பு வெளிப்பட்டு பிதா உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா நன்மைகள் உங்களுக்கு நேராய் கடந்து வரும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை பாராய் சொல்லப்பட்டது. யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், உங்களுடைய இருதயத்துல கர்த்தருடைய வார்த்தை பத்திரப்பட்டிருக்குமானால், உங்களுடைய இருதயத்துல ஆழமாய் இந்த வார்த்தை இருக்குமானால், தேவனுடைய வார்த்தை அது விலையேறப்பட்டதா இருக்கிறது. ஆமென். தேவனுடைய கைகளில் தந்திருக்கிற இந்த வேதாகமம் நீங்கள் பண்ணுகிற ஜெபத்தை காட்டிலும் வல்லமையுடையதாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டது. சகல பிரசாதத்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை கர்த்தர் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சகல பிரசாதம் என்று சொன்னால் நீங்கள் பார்க்கிற இந்த வானம், இந்த பூமி, மலைகள், குன்றுகள், அருவிகள், நீர்வீழ்ச்சிகள் எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் பிரதானமாய் வைத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தை ஒன்றாயிருக்கிறபடினாலே தேவனுடைய வார்த்தையை உங்களிலே நீங்கள் பத்திரப்படுத்துவீர்களானால் பிழைப்பீர்கள். இரண்டாவது, கர்த்தருடைய பந்தியிலே நீங்கள் அவருடைய மாம்சத்தை புசிப்பீர்களானால், அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுவீர்களானால் நீங்கள் பிழைப்பீர்கள். யோவான் 6:57 வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். அல்லேலூயா. அவருடைய அப்பத்தை நீங்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு நீங்கள் புசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே பிழைப்பு கிடைக்கும், பிழைப்பு உண்டாகும். அல்லேலூயா. ஆமென். உண்மையாய் அவருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்களானால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களை கர்த்தர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி அவருடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்துமாவானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏராளமான வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் பதிய வைப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில இம்மையிலே பிழைப்பிருக்கும், மறுமையிலே அந்த நித்திய ராஜ்யத்தை, நித்திய ஜீவனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 2:1. நாம் கேட்டவர்களை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய வார்த்தைகளை நீங்க கேட்கிறது அப்படியே கேட்டுட்டு போயிடக்கூடாது. இந்த கேட்கிற வார்த்தைகளை நீங்கள் தியானம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. இப்படி நம்முடைய இந்த பிரசங்கங்கள் யூடியூப்ல டேனியல் ஜெபசிங்கிற இதுல போடுற, வாட்ஸ்அப்ல நாங்கள் அனுப்புகிறோம், ஃபேஸ்புக்ல வருகிறது. எத்தனை முறையானாலும் நீங்கள் அதை என்ன செய்யலாம், நீங்க கேட்கலாம். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது அவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. உங்களுடைய நேரம் எல்லாம், உங்களுடைய சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுது ஆமென், உங்களுடைய வாழ்க்கையில் இம்மையிலே பிழைப்பு கொடுக்கிற தேவன், மறுமையிலே நித்திய ஜீவனை கொடுக்கிற தேவன். ஆமென். நீங்கள் கேட்கிறவைகளை குறித்து மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை வாராய் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீ விழித்துக்கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கைக்கொண்டு மனம் திரும்பு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரும் பொழுது, தேவைகள் வரும் பொழுது, நெருக்கடி வரும் பொழுது
ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் இருப்பேன், உமக்கு உண்மையாய் இருப்பேன், உம்முடைய சித்தம் செய்வேன். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி நடப்பேன். நான் கர்த்தரை ஆராதிப்பேன், கர்த்தருக்கு உண்மையாய் கொடுப்பேன். எனக்கு இந்த வேலையை கொடுத்தா, எனக்கு இதை செஞ்சா நான் உமக்கு உண்மையா இருப்பேன் ஆண்டவரே. கர்த்தர் சொல்றார், நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து மனம் திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆபத்து காலத்துல நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலி உன்னதமானவருக்கு பொருத்தனை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு. பொருத்தனை பண்ணின பின்பு யோசிப்பது பாவம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. பெற்றுக்கொண்டவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்களா? 10 குஷ்டரோகிகள் இயேசுவை நோக்கி ஓடி வந்தார்கள், இயேசுவினுடைய பாதத்திலே விழுந்தார்கள். ஆண்டவர் கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் நானும் தான் கேட்போம். அவங்க தான் குஷ்டரோகிகளா இருக்காங்களே, சுகமாக தானே வந்திருக்கிறாங்க, இப்படி ஒரு கேள்வி கேட்கணுமா? கர்த்தர் தெரிந்தே கேள்வி கேட்கிறார். குமாரனாகிய இயேசு கேள்வி கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவங்க சொல்றாங்க, நான் குஷ்டரோகியா இருக்கிறேன், நான் சுகமடைய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன காரியம், நீ போய் ஆசாரியன் இடத்துல உன்னை காண்பி, உன் போதகர்கிட்ட போய் உன்னை காண்பி என்று கர்த்தர் சொல்லுகிறார். காண்பிக்க போகிற வழியிலே எல்லாரும் சுஸ்தமானார்கள். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அநேக வியாதியஸ்தர்களை கர்த்தர் தொட்டு சுகமாக்கினார். பெரும்பாலும் ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகமானாள். இயேசுவே தேடி 38 வருஷமா பெதஸ்தா குளத்துல கடந்தவனை தேடி கர்த்தர் போனாரு. அவரை தொட்டவர்கள் சுகமானார்கள். அவர் போகிற இடங்களில் அநேக வியாதியஸ்தர்களை கடத்தி வைத்திருந்தார்கள். ஒரு பிறவி குருடனுக்கு சுகமாக்க முடியாய் உமிழ்நீர் உமிழ்ந்து சேர் உண்டாக்கி, தரையில சேர் உண்டாக்கி அவருடைய கண்களில் பூசி சீலோவாம் குளத்துல போய் கழுவு என்று சொன்னார். ஆனால் குஷ்டரோகிகளை கர்த்தர் தொடவே போய் போதகரிடத்துல போய் காணி, ஆசாரியரிடத்துல உன்னை போய் காண்பி. ஆசாரியரிடத்துல குஷ்டரோகிகள் எப்போ போவார்கள் என்று சொன்னால், இஸ்ரவேல் தேசத்திலே குஷ்டரோக வியாதி உள்ளவன் தேசத்துக்குள்ளே வர முடியாது. மக்கள் வசிக்கிற குடியிருப்பு பகுதியிலே வாழ முடியாது. குடியிருப்புக்கு வெளியிலே இந்த குஷ்டரோகிகள் இருப்பார்கள். அங்கே ஒரு குஷ்டரோகி சுகமானால் அவன் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற பிரதான ஆசாரியன் இடத்துல ஊழியக்காரன்ட்ட போய், எனக்கு குஷ்டரோகம் சுகமாயிட்டுன்னு நீங்க செக் பண்ணுங்க. அவன் பார்த்து அதுல புண்ணு இல்லை, ரணம் இல்லை, அந்த குஷ்டரோகம் சுகமாக்கப்பட்டது என்று சொல்லி சோதித்து அவன் சுகமாக்கப்பட்டவன் என்று சொன்னால் தான் பாளையத்துக்குள்ளே வர முடியும், தேசத்துக்குள்ளே வர முடியும். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க இந்த 10 குஷ்டரோகிகளை கர்த்தர் சுகமாக்கல, சுகமாக்காமலே சொல்றார், நீ ஆசாரியன்ட்ட போய் உடனே போய் அல்லேலூயா. ஆமென். நாகமான் குஷ்டரோகி மாதிரி இவங்க கேள்வி கேட்கல. 10 பேரும் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி பிரதான ஆசாரியனிடத்துல போகும் பொழுது, ஊழியக்காரத்துல போகும் வழியிலே அவர்கள் சுஸ்தமாக்கப்பட்டார்கள். கரங்களை வைத்து வரலையே சொல்லுங்க. அல்லேலூயா. சுஸ்தமாக்கப்பட்டவர்களே 10 பேர் சுகமாக்கப்பட்டார்கள். ஒருவர் மாத்திரம் இயேசுவினுடைய பாதத்திலே வந்து விழுந்து பணிந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார். கைகளை வைத்து வரலையே சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் இந்த காலைகளில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து, ஒவ்வொருவரை பார்த்து கர்த்தர் கேட்கிற, நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைத்து மனம் திரும்ப என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். தேவனிடத்திலே தேவனுடைய வார்த்தையை கொண்டு கிளைம் பண்ணி எத்தனையோ காரியங்களை நாம் நன்மைகளை பெற்றுக் கொண்டிருப்போம். நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா? நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? ஸ்தோத்திர பலிகளை, ஸ்தோத்திர காணிக்கைகளை நாம் செலுத்துகிறோமா? உங்களுக்கா எனக்காய் ஜீவனை கொடுத்த தெய்வத்திற்கு இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில தேவன் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்கிறோமா? கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு குஷ்டரோகி வந்திருக்கிறான். ஆவிக்குரிய அர்த்தத்திலே நீங்கள் பார்ப்போமானால் குஷ்டரோகம்
மனுஷனுடைய பாவங்களுக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தோடு ஒரு மனுஷன் பரிசுத்தரை ஆராதிக்க முடியாது. இந்த உலகத்தில் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போய்விட்டார்கள். பாவத்தோடு கிறிஸ்துவனுடைய சமூகத்தில் வர முடியாது. பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது அவரை ஆராதிக்க முடியும், அவரை துதிக்க முடியும், அவரை ஸ்தோத்தரிக்க முடியும். அல்லேலூயா. பாவத்தோடு ஒரு மனிதனாலே ஜெபிக்க முடியாது. பாவத்தோடு ஒரு மனிதனாலே வேதத்தை கருத்தாய் வாசிக்க முடியாது. கடமுறைக்காய் ஜெபிக்கலாம், கடமுறைக்காய் வேதத்தை வாசிக்கலாம், கடமுறைக்காய் கர்த்தரை ஆராதிக்கலாம். குஷ்டரோகம் என்று சொல்லப்படுகிற பாவத்தோடு மனுஷன் விடுதலையோடு நன்றியோடு கர்த்தரை துதிக்க முடியாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூற முடியாது. நம்மில் பாவம் இல்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருக்கும். சத்தியம் நமக்குள்ள இராது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. என்னிடத்தில் வருகிற ஒருவனை நான் புறம்பே தடேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவரிடத்தில் வருகிற பிள்ளைகள் பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது உங்களுக்கு பிழைப்பு உண்டு, உங்களுக்கு ஜீவன் உண்டு. உங்களை வாழ வைக்கிற தெய்வம் இம்மையிலே மாத்திரமல்ல மறுமையிலே நித்திய ஜீவனை கொடுப்பார். அந்த சொர்க்க ராஜ்யத்தை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் உங்களை பார்த்து சொன்னார், நீ கேட்டுக்கொண்ட வகைகளை நீ அறிந்து நீ மனம் திரும்ப என்று கர்த்தர் சொல்கிறார். நன்றி உள்ளவனாயிரு. வந்த ஒருத்தட்ட தான் கேட்கிறார், நீதி 9 பேர் எங்கே? அல்லேலூயா. நன்றி இல்லாத உலகத்துல தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் நன்றி உள்ள இதயத்தோடு இந்த நாளிலே கர்த்தரை துதிக்க வைத்திருக்கிறார். கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நன்றி இல்லாதவர்கள் இன்னும் அநேகர் வெளியில இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்களும் நன்றி செலுத்தும்படியாய் சபைக்கு கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென். கையில வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வந்த உங்ககிட்ட தான் கர்த்தர் கேட்கிறார், மீதி 9 பேர் உங்க கூட வந்து சுகம் பெற்றவர்கள், இந்த திருச்சபையின் மூலமாய் நன்மை பெற்றவர்கள், இயேசுவின் மூலமாய் அற்புதங்களை பெற்றுக் கொண்டவர்கள், மீதி 9 பேர் எங்கே என்று கர்த்தர் கேட்கிறார். கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை அறிந்து மனம் திரும்ப என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் லூக்கா 4:4 மத்தேயு 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வார்த்தையிலே பிழைப்பு இருக்கிறது. வாசிக்கலாம். அவர் பிரதித்திரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். அல்லேலூயா. அப்போ உங்களுடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் வல்லமை இருக்கிறது, ஆவி இருக்கிறது, இது ஜீவன் இருக்கிறது. இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்றும் வெறுமையாயிருப்பார். இந்த வார்த்தைகளை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஜீவனை கொடுக்க இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அந்த நித்தியமான ஜீவன். இந்த உலக வாழ்க்கை ஒரு கதையை போல கடந்து போகிறது. இந்த உலக வாழ்க்கை தேவனுடைய பார்வையில எப்படிப்பட்டதா இருக்கிறது சொன்னால், காலையில பூத்து மாலையில வாடி போகிற மலரை போலதான் கர்த்தருடைய வார்த்தை காணப்படுகிறது. கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை காணப்படுகிறது. தேவனுடைய பார்வையில் உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை காணப்படுகிறது. தை நெய்கிறவனுடைய ஓடம் பார்த்தீங்கன்னா இப்படி ஓடி இப்படி கடந்து வரும். அந்த ஓட கண்ணை மூடி பிடிக்கிறதுங்கிறது வெளியே வந்துடும். மனுஷனுடைய வாழ்க்கை அதை போலதான். ஒரு புகையை போல மனுஷனுடைய வாழ்க்கை காணப்படுகிறது. வேதம் சொல்லப்படுகிறது. ஒரு மலரை போல மனுஷனுடைய வாழ்க்கை காணப்படுகிறது. காணாமல் போகும் ஒரு புகையை போல மனுஷனுடைய வாழ்க்கை. அந்த உலக வாழ்க்கை தான் உங்களை என்னையும் நித்தியத்திலே நாம் எங்கே கழிக்க போகிறோம் என்பதை நிர்ணயம் செய்யக்கூடியதாக காணப்படுகிறது. அல்லேலூயா. வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளை வாழ வைக்கிறதை, அவருடைய அப்பத்தையும் அவருடைய மாம்சத்தையும் அவருடைய ரத்தத்தையும் புசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற தெய்வம் சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாயிருக்கிறேன்? ஆமென். இயேசு இப்பொழுது வந்தால் அவரோட கூட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்ற நம்பிக்கை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எனக்குள்ளே வாசப்படுகிற ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இயேசு வரும்பொழுது அவரோட கூட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய நிச்சயத்தோடு நீங்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டும். அல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய பந்திக்கு நேராய் நாம் போக போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் நன்றி உள்ளவர்களாயிருக்கிறேன். பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுங்கள். தேவன் உங்களுக்கு இரக்கம் பாராட்ட சர்வவல்லமை தேவன் போதுமானவராயிருக்கிறார். நன்றி உள்ளவர்களாயிருங்கள். அவரிடத்தில் அன்பு கூறுங்கள். என்னிடத்தில் அன்பு கூறுவன் என்ற வார்த்தைகளை கைக்கொள்வான். என்னில் நிலைத்திருக்கிறவன் மிகுந்த கனி கொடுப்பான். தேவனுடைய வார்த்தையிலே ஆவி இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது.
பூமியிலே மாத்திரமல்ல அந்த மறுமையிலே இந்த வார்த்தை உங்களை நித்திய ஜீவனுக்குனராய் வழி நடத்த போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையின்படி நடக்க பிரயாசப்படுகிறீர்கள்? வெளிப்படுத்தல் 1:3 வசனங்களில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளை கேட்கிறவனும் இது எழுதியிருக்கிறபடி வாசிக்கிறவன் இதை எழுதியிருக்கிறபடி கை கொள்கிறவன் பாக்கியவான் என்று எழுது. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஆமென். காலம் சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வருகையினால் சமீபமாய் இருக்கிறபடினால் தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாஞ்சையெல்லாம் நம்முடைய எண்ணமெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை மேல் இருப்பதாக. தேவனுடைய வார்த்தையை வாசிங்க, அதை மனப்பாடம் பண்ணுங்க, அது உங்களுடைய வாயில அறிக்கை செய்யுங்க. யோசுவா 1:8 சொல்லப்பட்டது இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் ஒரு வாயை விட்டு இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருப்பாய். நீ போகிற இடமெல்லாம் புத்திமானாய் நடப்பாய். கை உயர்த்தி சொல்லுங்க, நான் கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கிறதுனாலே கேட்கிறதுனாலே மனப்பாடம் பண்ணுகிறதுனாலே என் வாயில அறிக்கை நான் புத்திமானாய் இருப்பேன், நான் புத்திமானாய் இருப்பேன். அல்லேலூயா. அறிவு, ஞானம், புத்தி, விவேகம் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள் இருக்கிறது. ஆவி இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. இந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கிற வார்த்தை. ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் மனுஷன். அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே பிழைப்பான்கிற வார்த்தையின்படி உங்களை வாழ வைக்கிற தெய்வம் நமத்திலே கடந்து வந்திருக்கிறார். யாவரும் எழுப்பி நின்று நாம் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். இந்த நாள் நீ கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே உடைய வார்த்தைகளை கண்மணி போல நான் பத்திரப்படுத்த வேண்டும். இந்த இருதயமாகி பலகையிலே நான் எழுத வேண்டும். உம்முடைய வார்த்தைகளை ஞாபகக்குறியாய் என் நினைவுகளிலே மனப்பாடம் பண்ணி வைத்திருக்க வேண்டும். என்னுடைய விரல்களிலே கட்டி என்று சொன்னால் வேதவசனத்தை அதிகமா நான் எழுதுவேன். மதுரையை சேர்ந்த ஒரு பெண்மணி, ஒரு ஊழியக்காரத்தின் மனைவி, இரவும் பகல் உட்கார்ந்து ஒரு பெரிய நோட்டில் இந்த வேதாகம் முழுமாய் 1 வருஷத்தில் அவர்கள் அழகாய் எழுதியிருக்கிறார்கள். கையெழுத்தாய் எழுதப்பட்ட ஒரே நபரால் எழுதப்பட்ட முழு வேதாகமத்தை அந்த ஊழியர்களுடைய மனைவி எழுதியிருக்கிறார்கள். அவருடைய விரல்களை கட்டி சபையில் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது பிரசங்கத்தை நீங்க குறிப்பு எடுக்கிறீங்களா? வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு பேசுகிற வசனத்தை ஒரு டைரியில எழுதுறீங்களா? அதை மனப்பாடம் பண்றீங்களா? உங்களுடைய இருதயமாகிய பலகைகளை எழுதுகிறீர்களா? நெற்றியில ஞாபகக்குறியாக நீங்க போகும்போது வரும்போது இந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை நீங்க பிரயாணம் பண்ணும்போது, படுக்கும்போது, உட்கார்ந்து இருக்கும்போது, எழுந்திருக்கும் போது இந்த வார்த்தைகளுடைய நினைவுகளிலே வருகிறதா? யோசுவா 1:8 இந்த வார்த்தைகளை உங்களுடைய வாயினாலே அறிக்கை செய்கிறீர்களா? உண்மையில மாத்திரமல்ல, மறுமையிலே நித்திய ஜீவனை கொடுக்கிறதையும் வாழ வைக்கிறதையும் பிழைப்பூட்டுகிறதையும். ஐயோ, வாழ வழியிலே எப்படி பிழைக்க போறேன்? வேலையிலே பொருளாதார நெருக்கடியா இருக்கிறதே, கடன் இருக்கிறதே. கர்த்தர் சொல்றார், நீ பிழைப்பாய், நான் உன்னை வாழ வைக்கிறதே. நீ வாழும்படியாய் நான் என்னுடைய ஜீவனையை கொடுத்திருக்கிறேன். தம்முடைய சொந்த குமாரனை உங்களுக்காக எனக்காக தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படிங்கிற வார்த்தைப்படி நன்மைகளை கொடுக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். காலை வழியில் கர்த்தர் உங்களை பார்த்து சொன்னார், நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து மனம் திரும்பு. ஆண்டவரே, இந்த நெருக்கத்தை மாத்தினா, இந்த பிரச்சனை மாறினா, இந்த வேலை கிடைச்சிச்சுன்னா, ஆண்டவரே என்னுடைய மகளுக்கு இந்த காரியம் நடந்தா, என் மகனுக்கு இந்த காரியம் நடந்தா, நான் இதை செய்வேன். ஆண்டவரே, எத்தனை பொருத்தனைகள், எத்தனை ஜெபங்கள், எத்தனை வேண்டுதல்கள். ஆனா காரியம் முடிந்த பின்பு மறந்து விடுகிறோம். கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகை நினைவு கூர்ந்து இந்த நாளிலே மனம் திரும்பு. பொருத்தனை செய்து செய்யாவிட்டால் அது பாவம் என்று சொல்லப்பட்ட எத்தனை பேர் இந்த நாளிலே தீர்மானம் எடுக்க விரும்புகிறீங்க? ஆண்டவரே, எத்தனையோ பொருத்தனைகள் தவறி இருக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய ஜெபத்தில் நீங்க பண்ண எல்லாவற்றையும் கர்த்தர் ஞாபக புஸ்தகமாக எழுதி வைத்திருக்கிறார். ஜெப தூபங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. காரியம் முடிந்த பின்பு நம்ம கர்த்தரை மறந்துடும், நன்றி உணர்வு இல்லாதவர்களாய் காணப்படுகிறோம்.
எல்லாரும் வலது கரத்தை இருதயத்தில் வைத்து ஆண்டவரை ஒரு நன்றியில் இருந்து எனக்கு தாங்க ஆண்டவரே. நீ மட்டுமா என் ஜீவனை பாதுகாத்தீரேன். என் குடும்பத்தில் எத்தனை பேர் கர்த்தரை அறியல, உண்மை அறிய என்னுடைய கண்களை திறந்துள்ளீரே. எங்களுக்கு நல்ல சபையை தந்தீரே, நல்ல போதகரை தந்தீரே, நல்ல குடும்பத்தை தந்தீரே, நல்ல பிள்ளைகளை தந்தீரே, நல்ல உறவுகளை தந்தீரே. ஆண்டவரை பக்கம் ஸ்தோத்திர ராஜா. நீர் இதுவரை எனக்கு தந்திருக்கிற ஆஸ்தி ஐஸ்வர்யத்திற்காய், சுகத்திற்காய், பலத்திற்காய், என்னை போஷித்து காப்பாற்றினதுக்காய் நமக்கு ஸ்தோத்திரம். சத்துருவான் என்றைக்கும் நம்மை உயிரோடு விழுந்திருப்பான். செத்து போயிருப்பான், மண்ணு தான் மிச்சமாக. கிருபையாய் கர்த்தர் உங்களை என்னை பாதுகாத்திருக்கிறார். எத்தனையோ முறை செத்தா நல்லா இருக்கும், வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்த வேளையிலே கர்த்தர் கூட இருந்து வசனத்தை அனுப்பி குணமாக்கி நம்மை வாழ வைத்திருக்கிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இந்த நாளில் கர்த்தரையும் கூட பேசியிருக்கிறான் சொல்றோம். மாத்திரம் வலது கிடந்த கர்த்தர் நேராக உயர்த்த நான் உங்களுக்கு ஜெபிக்க வருகிறேன். அப்பா பிதாவை உயர்த்தப்பட்ட கரங்களை கர்த்தர் நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற வசனத்துக்கு நடுவுகிற பிள்ளைகளை, வசனத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளை அத்தனை கண் நோக்கி பார்க்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஜீவன் உண்டாகட்டும். மறுபடியும் அந்த நித்திய ஜீவனை கட்டளையிடுங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படட்டும். கேட்டு பெற்றுக்கொண்ட வகைகளை நினைவு கூர்ந்து மனம் திரும்புகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த எதிர்பார்க்கிற நன்மைகளை கட்டளையிடும். வியாதியோடு வந்திருக்கிற பிள்ளைகளை தொட்டு சுகமாக்குங்க. கற்பத்தின் கணிக்காய் ஜெபிக்கிற பிள்ளைகள் கற்பத்தின் கணியை கொடுங்க. ஏற்ற துணை இல்லாத பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கத்தர் கொடுக்கிறாங்க. குடும்பங்களில் சமாதானத்தை கட்டளையிடும். வேலை இல்லாத, தொழில் இல்லாத பிள்ளைகளுக்கு கத்தர் ஏற்ற வேலைகளை, தொழிலை கட்டளையிடும். குடும்பங்களை தெய்வீக சமாதான வாழ்க்கை செய்யட்டும். இந்த பொருளாதார நெருக்கடிகள் நாம் மாறி ஆண்டவரே இந்த கொள்ளை நோய் தேசத்தை விட்டு அகன்று போய் சமாதானம் சுகமும் வரட்டும். வருகைக்கான அடையாளமாக இந்த கொள்ளை நோய் இருக்கிறபடினாலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படைகளை அர்ப்பணிக்கிறோம். கரங்களை கீழப்படலாம். வந்திருக்கிற ஒவ்வொருடைய ஆசீர்வாதத்தை எனக்கு காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சத்தத்தை சொன்னே. ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கும் சிநேகம் சமாதானம் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக.